ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை மிளகு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நல்லா சுட சுட சாதத்தோட போட்டு பெரட்டி சாப்பிட்லாம். இல்லைன்னா சப்பாத்தி கூட, அதுக்கப்புறம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ பேச்சுலர்ஸ் கூட நினச்ச உடனே சட்டுன்னு செஞ்சிடலாம். சாதம் மட்டும் வடிச்சிங்கன்னா போதும். ரொம்பவே ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. இதில் அதிகமாக மசாலா எதுவும் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த முட்டை மிளகு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த முட்டை மசாலா பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு 5 முட்டையை நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்துடும். இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா முட்டையிலையுமே தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஸோ நிறைய பேர் இந்த மஞ்சக்கரு சாப்பிட மாட்டாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, அப்புறம் ஜிம்முக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சக்கரு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களே இதை சேர்க்க வேண்டியது கிடையாது. நார்மலாக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதை கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே மஞ்சக்கரு சேர்த்தோம் அப்படின்னா அது லைட்டாக குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி தனியாக பிரிச்சுட்டு பாருங்கள், இந்த வெள்ளைக்கருவை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம சின்ன சின்னதாக முட்டையை கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறம்போது இதில் மசாலா எல்லாமே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதத்தோட போட்டு பெரட்டி சாப்பிட்லாம். இல்லைன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கூடயும் தொட்டுக்கிறதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா முட்டையிலையுமே கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடுங்க. இப்போ சோம்பு லைட்டாக கலர் மாறினதும் இதில் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிடுங்க. ஸோ வெங்காயத்தை இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிரேவி மாதிரி வரும். இப்போ வெங்காயம் பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா பொருள் சேர்த்துடலாம். 2 பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கி பாருங்கள், எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விடுங்க. தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க. 1/4 கப் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும், அந்த மசாலா வேகிறதுக்காக மட்டும். இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கிரேவி திக்கானதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மசாலா நல்லா திக்காகி தண்ணியுமே நல்லா வத்திடுச்சு. அதே மாதிரி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையுடைய வெள்ளைக்கருவை உள்ளே சேர்த்துடுங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா எல்லாமே முட்டையோட ஒன்றா நல்லா சேர்ந்து வர மாதிரி. இதை நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக எடுத்து வச்சுக்கிற மஞ்சக்கருவை உள்ளே சேர்த்துடலாம். இனி இதில் தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. தண்ணி சேர்க்காம பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ அந்த மசாலா எல்லாமே முட்டையோட சேர்ந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மஞ்சக்கருவை உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு இதில் மஞ்சக்கரு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஒருவேளை அளவாக வேணும்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது உப்பு காரம் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் இதில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை காரம் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம். இன்னும் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ முட்டை மிளகு மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு. அந்த மசாலா எல்லாமே முட்டையோட சேர்ந்து நல்லா ட்ரை ரோஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம முட்டை மசாலா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு.
ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.